மாந்தோப்பில் சேட்டை செய்த குரங்கை துப்பாக்கியால் சுட்டு அதன் இறைச்சியை சமைத்து சாப்பிட்ட பகீர் சம்பவம் திண்டுக்கல்லில் நிகழ்ந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வீரசின்னம்பட்டியைச் சேர்ந்தவர் மாஸ்டர் ராஜாராம். கேட்டரிங் மாஸ்டரான இவருக்கு சொந்தமாக மாந்தோப்பு இருக்கிறது. தற்போது மாங்காய் சீசன் தொடங்குவதால் மாந்தோப்புக்கு குரங்குகள் வந்துள்ளன. மாங்காய்களை குரங்குகள் பறித்து சேதப்படுத்துவதை பார்த்த ராஜாராம் அவற்றை விரட்ட முடிவு செய்திருக்கிறார். இதனால் தவசிமடை வடுகப்பட்டியைச் சேர்ந்த தேங்காய் வெட்டும் தொழிலாளியான ஜெயமணி என்பவரை சந்தித்த ராஜாராம் குரங்குகளின் தொந்தரவு குறித்து கூறியதோடு அவற்றை தன் தோட்டத்தில் இருந்து விரட்டுமாறு கூறியிருக்கிறார். குரங்குகளை விரட்டுவதற்கு கூலியாக 1000 ரூபாய் தருவதாகவும் கூறியிருக்கிறார். இதை கேட்ட ஜெயமணி தன்னிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியோடு சென்று ராஜாராமின் மாந்தோப்பில் சுற்றித் திரிந்த குரங்கை சுட்டிருக்கிறார். துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்த குரங்கை வீட்டுக்கு எடுத்து சென்ற ஜெயமணி அதன் தோலை உரித்து இறைச்சியை சமைத்து சாப்பிட்டிருக்கிறார். பின்னர் குரங்கின் தோலை எடுத்து சென்று தவசிமடையில் புதைத்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுமலை ரேஞ்சர் மதிவாணன் உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் ஜெயமணியை பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அப்போது குரங்கை துப்பாக்கியால் சுட்டதும் குரங்கின் இறைச்சியை சமைத்து சாப்பிட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ராஜாராம் மற்றும் ஜெயமணியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து குரங்கின் தோல், நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.